இங்க எழில பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்க வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கான்னு அவசியம். அதனால தனியா இங்க பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, சிஷ்யன் சினிமாவுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவர் குருவா இருந்த எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகல. அந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல கவனிச்சுன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கவே மாட்டேன். அதுல ஒரு புத்திசாலித்தனம் ஒண்ணு இருக்கு. பொதுவாக நம்ம எழில் கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுல வழக்கமா நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா. அதனால இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ள போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சு இல்ல சார், நீங்க எப்பவுமே டிஃப்ரெண்டா தானே ஏதாவது யோசிப்பீங்க, அதனால நீங்க அப்படிதான் சொல்லிப்பீங்கன்னு நினைச்சு நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்ப நான் புதுசா பண்ற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அது ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஸ்கிரீன்ல சென்சார் சர்டிபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிருக்காது. அது என்ன அறியாம நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தோம். அது சின்ன இடம். அது சரி, இந்த இதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமா இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல அதை வச்சிருங்க அப்படின்னு. அன்னைக்கு காலையில வேகமா அந்த அசிஸ்டன்ட் ஓடி பன்னீர் சொம்பு எவ்வளவு பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்ல நீங்க தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணும். முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. சோ பொதுவாகவே நம்ம கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னுடைய இந்த 33 வருஷத்துல வந்தா கூட எழில் ஒரு ஸ்பெஷல் எழில். அதனாலதான் எஸ் எழில் இருக்கு. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவரு. அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு ஒரு தொழிலும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பார். அவ்வளவு அமைதியான ஒருத்தர். கடைசியில கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்னைக்கு இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிக ராஜா 2 ப்ரொடக்ஷன் இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் போட்டிருக்கீங்க. தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளவு பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.